இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட் குடுத்து, தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள், பொங்கலுக்கு படம்னு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன், கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம மொத்தமா எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. இந்த நிலைமையில படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? ஏன் அப்டேட் குடுக்காம தள்ளி வச்சிருக்காங்க? அண்ட் இப்போதைக்கு ஜனநாயகன் மேல கோர்ட்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ அது விஷயங்கள் பின்னாடி நடக்கக்கூடிய மொத்தத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்புறம் யூடியூப் காரது புதுசா ஹைப்னு பட்டன் குடுத்துருக்காங்க. அது கீழ காட்டுதா பாருங்க. காட்டுச்சுன்னா நீங்க மறக்காம அதையும் பண்ணிருங்க. கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் பல விஷயங்கள், பல கான்ட்ரோவர்சிஸ் பின்னாடி போயிட்டு தான் இருந்துச்சு. யாரு பக்கம் கரெக்டான இது இருக்கு, இவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க, அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி ரீசெண்டா ஒரு விஷயம் பூம் ஆச்சு. அதுதான் விஜய் அவர்கள் சும்மாலாம் கூட்டத்தை கூட்டல, சும்மா டிலேவா வந்து கூட்டத்தை காட்டணும்னு பண்ணல. அதுக்கு முன்னாடி ஜனநாயகனோட ஷூட்டிங் பேரலா போயிட்டு இருக்கு, சீக்கிரட்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த ட்ரோன் மூலியமாவும் அவரோட வெஹிக்கிள்குள்ள கேமரா வச்சு மொத்தமா ஷூட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ். ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா அது பெரிய பிக்கஸ்ட் இஷ்யூ ஆயிடும். இதனால டைரக்டா கோர்ட்டே உள்ள இறங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் அவங்க அப்படி பண்ணணும் அப்படிங்கறத பாத்துரலாம். அதுக்கு ஜனநாயகனோட ஸ்டோரி கிட்ட போகணும். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி பகவந்த் கேசரியில அந்த போலீஸ் போர்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் போர்ஷன் ஆரம்பிச்சு அதுல இருந்து அந்த ஸ்ரீலீலா போர்ஷன் வர மாதிரி இங்க மமிதா போர்ஷன் போய் ஸ்டோரி நல்லா ஒரு பிக் ஆகி இன்ட்ரோல அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறுது. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்து பொலிட்டிக்கல் ஆரம்பிச்சு கடைசியில விஜய் அவர்கள் சிஎம்மா முடிக்கிறது தான் ஸ்டோரி. ஸோ அதுல வரக்கூடிய ஃபுட்டேஜஸ்க்காகவும் அதுல பண்ணக்கூடிய விஷயங்களுக்காக தான் இப்போ இவங்க கூட்டம் கூட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆக கோர்ட் டைரக்டா உள்ள இறங்கி நீங்க ஜனநாயகன் படத்துக்காக வச்சிருக்க மொத்த ஃபுட்டேஜையும் எங்கள்கிட்ட சப்மிட் பண்ணோம் அப்படின்னு டீம் குரூ மேல நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிகே பார்ட்டி மேலேயும் நீங்க இது வரைக்கும் நடத்தின அந்த ரோட் ஷோஸ் ஃபங்க்ஷன்ஸோட மொத்த ஃபுட்டேஜையும் சப்மிட் பண்ணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபுட்டேஜையும் மேட்ச் பண்ணி எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. மேட்ச் ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆயிடுச்சுன்னா மேக்சிமம் அந்த படத்தை பேன் பண்ணிடுவாங்க. மினிமம் அந்த ஃபுட்டேஜ் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. இந்த நியூஸ் வெளியில வந்துச்சுன்னா மொத்தமா டிவிகே பார்ட்டிக்கும் விஜய் மேலேயும் ரொம்ப பெரிய பிளாக் மார்க்கே கிரியேட் பண்ணிடும். அந்த ஹேட்ரேட்ங்கிறது ரொம்பவே அதிகமாயிடும். இப்ப அப்டேட் கிட்ட வருவோம். கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் எந்த அப்டேட்டும் தர வேணாம், இப்போதைக்கு இதுதான் தள்ளி வச்சிருக்காங்க. அதுல நோந்து போனதான் ஃபர்ஸ்ட் சிங்கிளும். ஏன்னா அரசியல் சம்பவத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுனால இப்போதைக்கு ஒரு அரசியல் பாட்டியோ அரசியல் தூண்டுற மாதிரி பாட்டியோ விஜய் பாடுற மாதிரி வச்சோம்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும். ரொம்ப பெரிய ஒரு பாலிட்டிக்கல் இஷ்யூ ஆயிடும். அதனால அது வேணாம் அப்படின்னு தள்ளி வச்சிருக்காங்க. இதனால படமும் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் இருக்கு. குரூப் கிட்ட இருந்து இப்போதைக்கு வந்திருக்க நியூஸ் என்னன்னா அப்டேட்ஸ் வேணா டிலே ஆகும், படம் நாங்க சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம், அப்டேட் கூட தராம கூட நாங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கரூர் சம்பவத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அப்டேட்ஸை கொஞ்சம் டிலேவா கொடுத்தாலும் கரெக்டாக கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. பத்தின உங்களோட தாட்ஸா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபியும் தட்டிடுங்க.